இந்த உலகத்துல தகுதி உள்ளவை தான் பிழைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு வறண்ட நிலப்பகுதி, அதுல எவ்வளவோ உயிரினங்கள் அழிந்து போயிருக்கலாம். ஆனா தங்களை அந்த நிலத்தில் நிலைநிறுத்தி கொண்ட ஒரு உயிரினத்தை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். புதுமையான உலகத்துல பயணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேனீக்கள் தேன் சேமித்து பார்த்திருப்பீங்க. எறும்புகள் தேன் சேமித்து கேள்விப்பட்டதுண்டா? ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா வறண்ட பகுதிகளில் அல்லது பசுமை குறைவான காடுகளில் வாழும் ஒரு வகை எறும்புக்கு பேர் ஹனி பாட் ஆண்ட், அதாவது தேன் பானை எறும்பு. ஒரு நாள் இந்த வகை எறும்பு உணவை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. வறண்ட நிலப்பகுதிகளில் வாழும் சில சிறிய பூச்சிகள் அங்கு வளரக்கூடிய செடிகளோட சாரை உறிஞ்சும். செடியோட சாறுல ரொம்ப சர்க்கரை நிறைந்திருக்கும். தேவைக்கு அதிகமான சர்க்கரை சாற்றை துளி மாதிரி பின்புறம் வழியா வெளியே விட்டு வந்த பூச்சிகள். இப்படி வெளியிட்டு இருந்த சில சர்க்கரை துளிகளை தான் அந்த எறும்பு பார்த்துச்சு. அந்த சர்க்கரை துளிகளை உறிஞ்சி தன்னோட வாயில வச்சுக்கிட்டு தன்னோட காலனிக்கு, அதாவது கூட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு எறும்பு அதே வறண்ட பகுதிகளில் உள்ள செடிகள்ல இருக்கும் பூவுல இருந்து தேனை எடுத்து வாயில நிரப்பி தன்னோட கூட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த எறும்புகள் கூட்டுக்கு வந்ததும் அந்த கூட்டுக்குள்ள சில எறும்புகள் மட்டும் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த அந்த எறும்புக்கு இந்த எறும்புகள் வாயில நிரப்பி கொண்டு வந்த சர்க்கரை துளியை, தேனை அதோட வாயில நிரப்பிச்சு. அதை குடிச்ச அந்த எறும்பு அதை தன்னோட வயிற்றுல சேமித்து கொண்டது. இப்படியே பல எறும்புகள் கொண்டு வர்ற தேன்களை, சர்க்கரை துளிகளை அந்த சில எறும்புகள் வாயில இட்டதும் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற எறும்புகள் அந்த தேன் மற்றும் சர்க்கரை துளியை தங்களோட வயிற்றுல சேமித்து கொண்டது. ஒரு எறும்பு வாயில எடுத்துட்டு வரும் தேனோட அல்லது சர்க்கரை துளியோட அளவு 0.003 ml அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அந்த எறும்புகள் தன்னோட வயிற்றுல சுமந்திருக்கும் அளவு அப்படியே 1000 மடங்கு அதிகம். 2 மில்லி லிட்டர் அளவுக்கு சர்க்கரை துளியையும் தேனையும் சுமந்துகிட்டு இருக்கு தன்னோட வயிற்றுல. இப்படி வார கணக்கில் சேமிக்கப்பட்ட அந்த உணவுகளை வறட்சி காலங்கள்ல உணவு பற்றாக்குறையின் போது அந்த உணவுகளை எடுத்து மற்ற எறும்புகள் யூஸ் பண்ணிக்கும். இதுக்காக அந்த உணவு சேமிப்பு எறும்பு தன்னோட வயிற்றுல உள்ள உணவை வாய்க்கு கொண்டு வந்து மற்ற எறும்புகளோட வாயில நிரப்பும். இப்படி தேன் சேமிப்பு எறும்புகள் தங்களோட வாழ்க்கையை தங்களோட வயிற்றுல தேனை மற்றும் சர்க்கரை துளியை சுமப்பதற்காகவே அர்ப்பணிக்கும். பிறந்து 2 முதல் 4 வாரங்களுக்குள்ள இந்த எறும்புகள் வயிற்றில் உணவை சேமிக்க ஆரம்பிக்கும். பிறகு காலம் முழுக்க அந்தரத்தில் தொங்கியபடியே தான் இருக்கும். இந்த உணவை சுமக்கும் எறும்புகளோட ஆயுட்காலம் தோராயமா 1 வருடம். இப்ப அந்த உணவை சேமிக்கும் எறும்புகளோட ஆயுட்காலம் முடிய போகுது. அடுத்த கட்ட உணவு சேமிப்பு எறும்பு தேர்வு நடத்தணும். இந்த உணவை வயிற்றில் நிரப்பும் திறன் பிறப்பிலிருந்தே அவைகளுக்கு வர்றதில்ல. ஒரு 100 எறும்பு பிறக்குதுன்னா அதோட சின்ன வயதிலேயே எது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குதோ அந்த சில எறும்புகளை மட்டும் அந்த கூட்டுல வாழும் மற்ற எறும்புகள் தேர்ந்தெடுக்கும். ஏன் சின்ன வயசுலேயே தேர்ந்தெடுக்குதுன்னா அப்பதான் அதோட உடல் மென்மையா நெகிழ்வுத்தன்மை உள்ளதா இருக்கும். அப்பதான் அதோட வயிற்றை சுலபமா விரிவடைய வைக்க முடியும். தேர்ந்தெடுத்த அந்த எறும்புகளுக்கு சில நாட்கள் ட்ரைனிங் கொடுக்கப்படும். ட்ரைனிங்னா அந்த எறும்புகளோட ஜீரண சக்தியை குறைக்கணும். அந்த எறும்புகளுக்கு அதிகமான உணவு தொடர்ந்து கொடுக்கப்படும். அதாவது தேன் மற்றும் சர்க்கரை துளிகள் தொடர்ந்து கொடுக்கப்படும். நிறைய உணவுகள் அதோட வயிற்றுல உள்ள ஜீரண சக்தியை இயற்கையாவே குறைச்சிடும். அதாவது ஜீரண சக்தி ஸ்லோ ஆகிடும். எறும்புகள் தொடர்ந்து உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால அதோட வயிறு விரிவடையும். ஒரு பக்கம் ஜீரண சக்தியை குறைச்சாச்சு, இன்னொரு பக்கம் வயிற்றை விரிவடைய வச்சாச்சு. இனி அந்த எறும்புகள் காலம் முழுக்க ஒரு சேமிப்பு கிடங்கை போலதான் செயல்படும். அவைகளும் முழு அர்ப்பணிப்போடு தன்னோட குடும்பத்துக்கு சேவை செய்யும். இந்த எறும்புகளுக்கு மிச்சம் இருக்கிற ஜீரண சக்தியை கொண்டு அவைகளுக்கு தேவையான உணவை உள்ளிருந்தே ஜீர்ணிச்சுக்கும். இப்படி வறண்ட நிலப்பகுதிகளில் வாழும் இந்த வகை எறும்புகள் தங்களோட வாழ்க்கையை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டாக மாற்றிக்கொண்டது. அதாவது அந்த வறண்ட நிலப்பகுதிகளில் எத்தனையோ உயிரினங்கள் தங்களால் வாழ முடியாம அந்த இனமே அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா தங்களோட வாழ்க்கையை அந்த வறண்ட நிலப்பகுதிக்கு ஏற்றவாறு வடிவமைச்சுக்கிட்டு தங்களை தகுதியாக்கி இன்னைக்கும் அந்த வறண்ட நிலப்பகுதிகளில் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.